ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடிங்கில் ஒரு முக்கியமான விஷயம், ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸை நெஃப்டி 50யோட சார்ட்டில் தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம ஆப்ஷனே பண்ணுறோம். நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிகினராக உள்ளே வரச்ச இந்த கான்ட்ராக்டை எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் கன்ஃபார்ம், சரிங்களா? ஸோ இதுதான் அண்டர்லைனிங் அசட். இந்த அசட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேருக்கு இப்போ ரீசன் சமயம் கூட ஒருத்தர் கால் பண்ணி கேட்கச்ச, சார் இந்த ஆப்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், என்னையால் நான் ஒரு லாட்டை எடுத்துட்டேன், என்ன ஆயிடுச்சுன்னா மாற்றி எடுத்துட்டேன், காலை எடுக்கிறதுக்கு பதிலாக புட்டை எடுத்துட்டேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன கன்ஃபியூஷன் லெவலில் மாற்றி பயத்தில் ஃபியர் நிறையா இருக்குது, சரிங்களா? பதட்டம் இதெல்லாமே இருக்குது. எப்போதுமே ட்ரேடில் கவனமாக இருக்கணும். அதாவது காதும் உங்கள் கண்ணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ட்ரேடு எடுக்கச்ச நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களோட மணி தான் அப்படியே லூஸ் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன அமௌண்ட்டாக லூஸ் ஆகிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா என்டையராக உங்கள் கேபிட்டலை நீங்கள் இழந்துருவீங்க. இதில் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஒரு அம்சமான விஷயமே என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் தான், சரிங்களா? ஸோ இதில் ஹெட்ஜிங்கில் இப்போ நான் சொல்லித்தர போகிறது என்ன அப்படின்னா செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணணும், சரிங்களா? அது எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி 25ஆம் தேதி, சரிங்களா? இன்றைக்கி நெஃப்டியோட, சரிங்களா, நெஃப்டியோட எக்ஸ்பைரி டே. இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டே, அதாவது அந்த வீக் இருக்குமா, இந்த வீக் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 days. இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணச்சா எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நான் 3 days, எனக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளோட ட்ரேட் தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸாக நடந்தது, சரிங்களா? ப்ரீவியஸாக நடந்த இந்த வீக்கையும் எடுத்துக்கோங்க, இந்த வீக்கையும் எடுத்துக்கோங்க. இதில் லோவை, ப்ரீவியஸ் வீக் லோவையும் ஹையையும் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு முந்தின வீக்கோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ப்ரீவியஸ் வீக் 2 வீக்கை எடுத்துக்கணும் இதில், சரிங்களா? இந்த வீக்கில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இல்லை இந்த வீக்குள்ளே, அதாவது இந்த கேண்டலுக்குள்ளே அடுத்த வீக்கும் ஜிக்ஸாக், அதாவது ஒரு கேண்டில் ப்ரீவியஸாக இருக்குது, இதுக்குள்ளே இப்படி ஜிக்ஸாக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். எந்த இடத்துல ஜிக்ஸாக் ஆகுது, கீழே ஆகிட்டுருக்கா, அன்றைக்கி மேலே ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? இப்போ இந்த கேண்டலுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, இல்லை இந்த கேண்டலுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கீழே இருக்க கேண்டில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் புட்டுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இதே இது மேலே இருக்க கேண்டிலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டே கேண்டில் போட்டுருங்க. டே கேண்டில் போட்டு மேலே நம்ம காலுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் டே, இந்த வீக், இப்போது இது வந்து ப்ரீவியஸாக நம்ம மார்க் பண்ணோம், எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ராவல் ஆன உடனே இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கா, லோவை பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் இந்த மாதிரி ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், சரிங்களா? இப்படி ஏறும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா புட்டை செல் பண்ணுங்கள். இப்படி செல் பண்ணும்போது, சரிங்களா, எந்த அமௌண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோ, சரிங்களா, நல்லா கவனிச்சிக்கோங்க, எந்த அமௌண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோ அந்த அமௌண்ட்லேருந்து 200 பாயிண்ட் மேலே போயிருங்க, சரிங்களா? இப்போது 22,559 ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? 200 பாயிண்ட் போட்டிங்கன்னா 550 இருந்துட்டு 59 இருக்குல்ல, 750 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மணியில் இருக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு 22,750, சரிங்களா? புட் ஆப்ஷன் இது இந்த மந்தோட எக்ஸ்பைரி டே இப்போ நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? ஏப்ரல் கொடுத்துருக்கா, இதை மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா? புட்டை மார்க் பண்ணி செல்லை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இப்போது இதில் ப்ராஃபிட் வரலை, சரிங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணிடுங்க, சரிங்களா?
இந்த ஹெட்ஜிங் தான் செல்லிங்கில் ரொம்ப முக்கியம். அப்போ கீழே இறங்கும்போது புட்டு கால் கீழே இறங்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், இதில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிருங்க. சரிங்களா? 250 அப்படின்னு ஒரு 200 அப்படி கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு ரவுண்டு ஃபிகரில் வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு 22,350 இது வந்து ரீசனபிள். ஒரு 200 பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது இதனுடைய காலை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புட் ஆட் பண்ணி காலை ஆட் பண்ணிக்கோ. இப்போது நான் இதனுடைய ரெண்டோடைய சார்ட்டையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? மேபி நீங்கள் எப்போவுமே வந்து நார்மலாக ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஹெட்ஜிங் பண்ணி அப்படியே ஹோல்டில் வச்சிங்கன்னா எக்ஸ்பைரி டே சமயத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கரையும். இப்போ நான் பேசுகிறது நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இன்னொரு வாட்டியும் கேட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேவோட ஹையை மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி சரிங்களா இந்த 5 மினிட்ஸோட சரிங்களா 25ஆம் தேதியோட 5 மினிட்ஸோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை 400 அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம செல் பண்ண வந்து 400, இதை 180 எடுத்துப்போம். சரிங்களா? பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ப்ராஃபிட் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மார்னிங் என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். இங்கே ஒரு 60, இங்கே நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு 40 போக 160 பாயிண்ட் கிட்டத்தட்ட சரிங்களா ஒரு 60 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதுதான் ஹெட்ஜிங்கோட பவர், செல்லிங்கோட ஹெட்ஜிங்கோட பவர். இதில் நம்ம எத்தனை ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஸ் வந்து யதார்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை எடுக்கிறோம், புட்டையோ காலையோ, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹெட்ஜிங் கொண்டு போகிறோம். சரிங்களா? அது எக்ஸ்பைரி டேயாக இல்லை அப்படின்னா அதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். 1, 2 மறுநாள் கொண்டு போகிறது நமக்கு ஒரு ஆப்ஷன். அந்த நாளில் திரும்ப மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா காலை செல் பண்ணி வச்சுருக்கலாம், அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. புட்டில் போய்ட்டு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருப்போம். 3லேருந்து 4 ஆக்ஷன் நம்மளால் எடுக்க முடியும். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு பவர் அதிகம். இன்னொன்று டைம் டிகே, டெல்டா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. டேஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் வந்து கரையும். அப்படி கரைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் ஃபெயிலியர் வரும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் கரைகிறது நமக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? கம்மியாக நம்ம செல் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 lakh கிட்டத்தட்ட தேவைப்படும். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ அதை ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 3 lakh இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணிட்டு சின்ன ப்ராஃபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணலாம். கொஞ்சம் அளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஒரு சின்ன இன்கம்மை தொடர்ந்து பண்ணலாம். எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.